ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஆரி ஃப்ரீ கிளாஸ் 16 பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் பார்த்துருப்போம். இப்போ வந்து பீடில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன் இல்லையா. இந்த இப்போ வந்து எப்போவும் வந்து ஒன்று மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இந்த மேலேருந்து செயின் போட்டு 3 பீடை வந்து அதுக்குள்ளே லோட் பண்ணி ஒரு ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா. அந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுவோம். அது வந்து லாக் ஆகுறதுக்காக. அந்த குட்டி செயின் போட்டதுக்கப்புறம் அந்த செயின் அப்படியே மேலே கொண்டு போய் 2வது பீடு இருக்கு இல்லையா, 3 பீடு வச்சுருப்போம். அதில் சென்டர் பீடு அந்த இடத்துல வந்து அந்த செயினை கொண்டு போய் ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுறோம். அதாவது லாங்கான செயினாக இருக்கும். கொண்டு போய் ஒரு குட்டி செயின் போட்டு அந்த த்ரெட்டு வெளியே இழுத்து திரும்ப அதில் 3 பீட் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போடுவோம். இதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட்டடாக கொண்டு போவோம். ஆல்ரெடி த்ரெட் ஒர்க்கில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடை வந்து நம்ம இந்த மாதிரி கொடி டிசைன்லலாம் யூஸ் பண்ணலாம், இல்லை நெக் பார்டர் சுற்றி யூஸ் பண்ணலாம். லோடிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய பீடு வச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். இப்போ இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஒர்க்கும் முடியும், உங்களால் சீக்கிரம் கற்றுக்கவும் முடியும். அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் நார்மலாக பண்ணும்போது அது கொஞ்சம் நார்மல் லுக்காக இருக்கும். அதை பீடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீட் ஒர்க்லாம் வந்து ப்ளவுசஸில் அங்கங்கே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நெக் பார்டருக்கு, இல்லை ஸ்லீவுக்கு, இந்த மாதிரி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா உங்களோடது தான். இப்போ வாங்க ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீடு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க இதுலேயும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போது எப்போயும் வந்து நம்ம ரிவர்ஸில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், த்ரெட்டை வந்து கீழே சுற்றி கொடுக்குறேன். அந்த ஹூக் பகுதியை பாருங்கள், அப்படியே நான் ரொட்டேட் பண்ணுறேன் பேக் சைடு. சரிங்களா. இப்போது பீடை தள்ளிட்டு முன்னாடி அந்த ஹூக் பகுதி வந்து முன்னாடி வந்துடுச்சு நம்மளை பார்த்த மாதிரி. ஓகேங்களா. முன்னாடி வந்தது. இப்போ வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை மேலே இழுக்கிறேன். இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ ரொட்டேட் பண்ணி தான் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா. ஸ்டிச் போடும்போது தான் அந்த நீடியில் வந்து நம்மளை பார்த்த மாதிரி கொண்டு வரேன். இப்போ மேலே இழுக்கும்போது ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ 2 பீடு இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னா திரும்ப ரிவர்ஸில் திருப்பிட்டு வந்து நம்மளை பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன், ஒரு செயின். இப்போ போட்டதுக்கப்புறம் 2 பீடு வந்து இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி நம்மளை பார்த்த மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா. 2 பீடு இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஹூக் பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இப்போ ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட் பார்த்த மாதிரி அதாவது நீடில் வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம பீடை வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி வச்சு நம்மளை பார்த்த மாதிரி வச்சு பீடை இன்செர்ட் பண்ணால் பீடு வந்து சரியாக இன்செர்ட் ஆகாது, கீழே விழுகும். அதனால நான் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 பீடு வச்சு நீடில் இன்செர்ட் பண்ணி இப்போ ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணி கொண்டு வரேன். இப்படி தான் வந்து நம்ம பீட் ஒர்க்கை பண்ணணும். 2 பீடு வைக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 பீடு வச்சுட்டேன்னா 2 பீடு இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹூக் பகுதி நம்மளை பார்த்த மாதிரி கொண்டு வந்து கீழே வந்து த்ரெட்டை சுற்றி கொடுக்குறேன் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து அப்படியே மேலே இழுத்து கொண்டு வரேன். மேலே இழுக்கும்போது அந்த நீடிலோட பகுதி வந்து ஃப்ரண்ட்டுக்கு அதாவது ஆப்போசிட்டுக்கு போயிடணும். நம்ம வந்து ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கான செயினுக்கும் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். த்ரெட் ஒர்க்குக்கு அதாவது இந்த மாதிரி பீட் ஒர்க்குக்கும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பேசிக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சஸும் ஈஸியாக வந்துடும். இப்படி தான் பேசிக்கை நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு
எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச் ஆல்ரெடி அங்கே இருக்கு இல்லையா, அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது நிறைய பீட்ஸ் எடுத்துக்காதீங்க. ஒரு 3 பீடு இல்லாட்டி ஒரு 4 பீடு, அதுவே அதிகம். இப்போ நான் ஒரு 3 பீடு எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து அந்த 2வது பீடுக்கு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு குட்டி லாக் போடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல செயின் போடாமல் பீடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப நான் அந்த சென்டர் பீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையே ஒரு செயின் போட்டு குட்டியாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ தான் நகராமல் இருக்கும். எப்போவுமே வந்து இது வந்து நார்மலாக ஷார்ட்டு லாங் செயின், இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துலையும் அப்படி தான் நம்ம பக்கத்தில் அந்த சென்டர் பீடை வந்து பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க்கு கரெக்டாக நீட்டாக பர்ஃபெக்ஷனாக வரும். அதுக்காக தான் அந்த 2வது பீடு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அங்கேருந்து ஒரு 3 பீடு எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அகெயின் மேலே அந்த 2வது பீடு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு செயின் போடுறேன். லாங் செயின் போட்டு குட்டி செயின் போட்டு திரும்ப பீடு வச்சு இன்சர்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பீட் ப்ராசஸையும் பண்ணணும். இது முடிகிற வரலையும் இந்த மாதிரி தான் வந்து பீடை வைக்கிறோம். லாங் ஷார்ட் போட்டு நம்ம ஷார்ட் செயின் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஷார்ட்டாக போடும்போது அந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் மாதிரி விழுந்துடும். நம்மளுக்கு அந்த லாங்காக இருக்கிற செயினோ பீடோ வந்து நகராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த குட்டி செயின் வந்து மேக்ஸிமம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தவிர மற்ற எல்லா இதுக்குமே வந்து லாங்கு ஷார்ட்டு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த லாங் செயின் ஷார்ட் செயின் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதாவது லாக் அப்படிங்கிறது வேறு, நாட் அப்படிங்கிறது வேறு. முடியும் போது ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடியும் போது போடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நாட், எண்டு நாட். நம்ம வந்து அதுதான் வந்து எண்டு நாட். நம்ம குட்டியாக போடுறோம் இல்லையா, அந்த செயினுக்கு பேர் வந்து லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது வந்து அந்த லாங் செயினையோ இதையோ வந்து நகர விடாமல் தடுத்து அதாவது டைட்டாக வந்து லாக் ஆயிரும் அந்த இடத்துல. அதுக்காக தான் அந்த ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடணும். இதே வந்து ஒரு கொடி டிசைன்லேயோ அல்லது நெக் பார்டர்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். கொஞ்சம் லோடிங் வந்து டைம் எடுக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்காது. ஈஸியாக ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன ஒர்க்கு, அதாவது என்ன ஸ்டிச் போடலாம் அப்படின்னு எதுவும் ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். இல்லாட்டி வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ காய்ஸ்.